ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். ஏனெனில் இன்று நாம் பார்க்க போகும் திருத்தலம் பக்தர்களால் தலைவிதியை மாற்றும் முருகன் கோவில் என்று போற்றப்படும் அருள்மிகு ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் அனைத்தும் மாறும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அப்படிப்பட்ட அதிசய அருளை வழங்கும் திருத்தலமே ஆண்டார்குப்பம். தலத்தின் அமைவிடம் சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி அருகில் அமைந்துள்ளது இந்த புனித திருத்தலம். தினமும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து மனநிம்மதியுடன் திரும்புகின்றனர். தல வரலாறு: பிரம்மதேவர் உலகை படைக்கும் பொறுப்பில் இருந்தபோது முருகப்பெருமான் அவரிடம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார். பிரம்மதேவரால் சரியான விளக்கம் அளிக்க முடியவில்லை. இதனால் முருகன் அவரை சிறையில் அடைத்து படைப்பு தொழிலை தானே மேற்கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த அதிகாரத்துடன் காட்சி தரும் முருகனே ஆண்டார்குப்பத்தில் அதிகார முருகன் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். ஏன் இந்த முருகனை தலைவிதியை மாற்றும் முருகன் என்று அழைக்கிறார்கள்? பக்தர்களின் அனுபவங்களின்படி நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணங்கள் நடந்துள்ளன. வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது. குடும்ப பிரச்சினைகள் தீர்ந்துள்ளன. குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைத்துள்ளது. இதனால் பலர் இந்த முருகனை விதியை மாற்றும் முருகன் என்று பக்தியுடன் அழைக்கின்றனர். விவாகரத்து பெற்றவர்களுக்கு இந்த கோவிலின் சிறப்பு: விவாகரத்து என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல. பலர் மனவேதனை, தனிமை, எதிர்கால பயம் போன்ற சவால்களை சந்திக்கிறார்கள். ஆண்டார்குப்பம் முருகன் கோவிலில் பக்தியுடன் வழிபட்டால் மன உறுதி கிடைக்கும். கடந்த கால காயங்களில் இருந்து மீள உதவும். புதிய வாழ்க்கையை தொடங்க தைரியம் கிடைக்கும். நல்ல முடிவுகளை எடுக்க தெளிவு கிடைக்கும். குடும்ப அமைதி மற்றும் ஆன்மீக பலம் அதிகரிக்கும். முருகப்பெருமான் நமக்கு பிரச்சினைகளை மட்டுமல்ல, அதை எதிர்கொள்ளும் சக்தியையும் வழங்குகிறார். கோவிலின் அதிசய சிறப்புகள்: இந்த கோவிலில் முருகன் பாலகனாக அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் கூறுவதன்படி காலையில் பாலகன், மதியம் இளைஞன், மாலையில் முதியவர் போன்ற தோற்றத்தில் அருள் புரிவதாக நம்பிக்கை உள்ளது. இது இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுகிறது. முருகனை எப்படி வழிபட வேண்டும்? கோவிலுக்கு செல்லும் போது ஓம் சரவணபவா மந்திரத்தை 108 முறை ஜெபியுங்கள். உங்கள் மனக்கவலைகளை முருகனிடம் ஒப்படையுங்கள். செவ்வாய் மற்றும் கிருத்திகை நாட்களில் வழிபடுவது சிறப்பானது. இயன்றால் பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். பக்தர்கள் அனுபவங்கள்: பல பக்தர்கள் கூறுவதாவது: நீண்ட காலமாக நடந்து கொள்ளாத விஷயங்கள் முருகன் அருளால் நடந்தன. திருமண தடை நீங்கியது. வேலை கிடைத்தது. மன அமைதி கிடைத்தது. வாழ்க்கையில் புதிய தொடக்கம் கிடைத்தது. இந்த அனுபவங்களே இந்த கோவிலின் மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆன்மீக உண்மை: முருகனை வழிபடுவது வெறும் வேண்டுதல் அல்ல. அது நம்முள் இருக்கும் பயத்தை அகற்றி நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு ஆன்மீக பயணம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சினைகள் வந்தாலும் என்னை காப்பாற்ற முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. நிறைவுரை: நண்பர்களே, ஆண்டார்குப்பம் அதிகார முருகன் கோவில் என்பது ஒரு சாதாரண கோவில் அல்ல. நம்பிக்கையுடன் செல்லும் பக்தர்களுக்கு மனநிம்மதி, தைரியம் மற்றும் புதிய வாழ்க்கை பாதையை காட்டும் புனித திருத்தலம். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்திலும் பொழியட்டும். வேல் வேல் முருகன். அரோகரா அரோகரா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.